அதை விடுங்க சீனியர். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கபிலன் திரும்ப என் வாழ்க்கையில வரானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் திரும்பவும் வந்து ப்ரொபோஸ் பண்ணானா என்ன? என்ன கிண்டலா? சிரிக்காதீங்க சீனியர், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சாரி, சரி நீ சொல்லு. ரித்திகாக்கு பார்த்த மாப்பிள்ள இப்ப அவளுக்கு போன் பண்ணாரு. அந்த வாய்ஸ கேக்குறப்போ அப்படியே அந்த கபிலன் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கண்ணு குட்டின்னு வழிவான்ல, அதே மாதிரி ரித்திகா கிட்டயும் பேசினான். மாப்பிள்ளை யாருன்னு உங்க வீட்டுல கேட்டா சொல்லிட போறாங்க. இதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசலாமா? எங்க வீட்ல என் பாட்டியை தவிர வேற யாராவது ஏதாவது என்கிட்ட சொல்லுவாங்களா? இதெல்லாம் அக்கா இருக்கும் போதே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு நான் பொறாமையில இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு இதுல எல்லாருக்கும் என் மேல கோபம் வேற. அப்புறம் எப்படி என்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க. இங்க பாரு ஐலி, நமக்கு சந்தேகம் வந்துட்டா அதை தீர்த்துடணும். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. ரித்திகாவோட மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் நமக்கு 2 minutes நூடுல்ஸ் மாதிரி. அதுதான் ரித்திகாக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள. வாங்க, கபிலனா இல்லையான்னு போய் பார்க்கலாம். சரி வா. ஏய், உங்க அண்ணி வராங்க பாரு. அண்ணி வராங்க பாரு. ஓ, ஹாய். 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 கிளம்பலாமா? கிளம்பலாம். சீனியர், சீஃப் கால் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணு. எஸ் சார். எடி, நீயும் சிவாவும் உடனே கிளம்பி பப்பீஸ் பப்புக்கு போயிடுங்க. என்னாச்சு சார்? எனிதிங் சீரியஸ்? எஸ் எடி. அந்த வர்மாவுக்கு அங்கிருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கான் அந்த பிளாக் ஷிப். அவன் அங்கதான் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எடி, அந்த பிளாக் ஷிப்பை பிடிச்சிட்டா வர்மாவை ஈஸியா பிடிச்சிடலாம். எஸ் சார், வில் டு இட். எடி, கேர்ஃபுல். அந்த வர்மா எனக்கு உயிரோட வேணும். ஓகே? காப்பி சார். சீனியர், அந்த வருமாக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தவன் அந்த பப்பீஸ் பப்ல தான் இருக்கானா?